சரியா இருக்கும் திரு ராமசாமி. இந்த சிக்கலை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இது ஒரு இந்த வன்முறை தொடர வேண்டும் அப்படின்னு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். மிக வருத்தத்துக்குரிய விஷயம், நம்ம நாட்டில் நம்மளோட சகோதரிகள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அப்படின்றது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கிரைசிஸாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. டெஃபினட்டாக அதை அங்கே இருக்க லோக்கல் பாடி, பஞ்சாயத், முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், அங்கே இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருமே, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், பாராமிலிட்டரி எல்லாருக்குமே அதற்கான பொறுப்பு இருக்குது. மற்ற மக்களுக்குமே அதற்கான பொறுப்பு இருக்குது. அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு, பொய் செய்திகளை பரப்பாமல் இருக்கிறதுக்கு, தெரியாத ஆதாரம் இல்லாத செய்திகளை சொல்வதற்கு, இது எல்லாருக்குமே அதற்கான பொறுப்பு இருக்குது. அதிகமாக அரசு இருக்குது. ஏன்னா அவர்கள் கையில் அந்த மிஷினரி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதில் யார் இறந்தாலுமே அது குற்றம். அதுவும் பெண்களும் சிறு குழந்தைகளும் டிஃபென்ஸ்லெஸ்ஸாக அந்த மாதிரி அவர்கள் தாக்கப்படுறது அப்படின்றத நம்ம டெரரிஸ்ட் ஆக்டாக மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எப்படியும் அதை பார்க்க முடியாது. ஸோ அதனால் அதற்கேற்ற ஆக்ஷன் அவங்க மேலே எடுக்கணும், தண்டனைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த அமைப்புகள்லாம் டெரரிஸ்ட் அமைப்புகளாக டிக்ளேர் பண்ணுறதுலையும் தவறில்லை அப்படின்றது என்னோட பர்சனல் கருத்து. அப்படின்றது தான் என்னோட பார்வை. ஆர்எஸ்எஸும் அதை சார்ந்து அவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நடுவில் பீஸ் கொண்டு வரதுக்கான அட்டெம்ப்ட் இருந்தது, ஓரளவுக்கு டிரான்குலிட்டி வந்த மாதிரி இருந்து. ஆனால் இன்னைக்கு சிச்சுவேஷன் மாறி இருக்கிறது தவறு. அரசு இதுவரைக்கும் 19 மாதங்களாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை விட்டது அரசோட தவறு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நண்பர் ஆர்எஸ்எஸ் தான் இதற்கு காரணம் அப்படின்லாம் சொல்றாரு. அதற்கான ஆதாரங்கள் எங்கேயும் கிடையாது. பொதுவாக சொல்லலாம், வேற யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ நாடாளுமன்ற உறுப்பினருடைய பேட்டியை கோட் பண்றாரு. அதான் அவரும் ஆதாரம் இல்லாம சொல்றாரு. நான் அத்தாரிட்டி அப்படின்றது என்னோட ஆஃபீஸ்னாலேயோ பொசிஷனாலேயோ கிடையாது. நான் கொடுக்குற ஆதாரங்களினால் நான் ஒரு அமைப்போ இல்லை ஒரு ஐடியாலஜியோ பிடிக்கல அப்படின்றதுக்காக ஒருத்தர் மீது குறை சொல்லிட்டேன் அப்படின்னா அது தவறு. நம்ம எப்படி இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படின்னு தீவிரவாதத்தை ஒரு மதத்தோட சேர்க்கிறோமோ, இன்னைக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ல ப்ரூஃபே இல்லாம இந்த ஆர்கனைசேஷன் தான் இதற்கு காரணம், இவர்கள் தான் அதை வளர்த்து விட்டாங்க அப்படின்றதுக்கான ஹிஸ்டரியே கிடையாது. ஆர்எஸ்எஸ் இது வரைக்கும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு எங்கேயும் பயன்படுத்தினாங்க, எங்கேயும் அதற்கான ப்ரூஃபே கிடையாது. பாஸ்ட்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, கோர்ட்ஸ் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணி இருக்கு. அதற்கப்புறமாக மக்கள் மன்னிப்பு சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிறதுக்கான சிச்சுவேஷன். ஸோ அங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், இல்லை வேறு யாராக இருக்கலாம், இருந்தாலும் சரி அது தவறான விஷயம் தான். அதற்கான ஆதாரங்கள் இருக்கும்போது நேரடியா பிரதமர் விசிட் பண்ணணும், அது ஏன் பண்ணலங்கிற கேள்விகளை தொடர்ச்சியா பிரதமர் விசிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அங்க இருக்க விஷயங்களை சரி செய்ய வேண்டும். பிரதமர் பார்வையில் நடக்கலாம், பிரதமர் பார்வை இல்லாமல் நடக்கலாம். டெஃபினட்டா பிரதமருக்கு அதற்கான அக்கறை இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம ஒண்ணும் இல்லை, 19 மாதங்களாக அது சரி செய்யப்படலங்கும் போது அடுத்த கட்டமா அது எலிவேட் ஆகி திரும்பி ரிட்டர்ன் ஆயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா நடுவுல அங்க நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் டூர்னமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரைட் நோ இப்போ அங்க அகர்தலால சந்தோஷ் ட்ரோஃபி நடந்துட்டு இருக்கு, அங்க பக்கத்துலயே நடந்துட்டு இருக்கு. மணிப்பூர் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான சிச்சுவேஷன்லாமும் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்திருக்கு அப்படின்னா பீஸ் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அதுல ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பொய் செய்திகள் பரப்பப்படுது. அதற்கப்புறம் அதை குவெல் பண்றாங்க. திரும்பி கொஞ்சம் மைனர் வயலன்ஸ் இருக்கு, அதை குவெல் பண்றாங்க. ஆனா திரும்பி லாஸ்ட் 2 வீக்ஸா சிச்சுவேஷன் இன்னும் மோசமா இருக்கு அப்படின்றது தவறான. பல மாவட்டங்களுக்கு அது பரவிட்டு இருக்கக்கூடிய சூழல் தானே இருக்கு தற்போதைய நிலையில. அந்த வன்முறை அல்லது 6 மாவட்டங்கள் என்பது ஆமா, மற்ற இடங்களுக்கும் அப்படி அது மூவ் ஆக ஆரம்பிக்குது. சோ அதே நீங்க இப்போ குக்கீன மக்களை கேட்டீங்க அப்படின்னா அவங்க நீங்க 6 மாவட்டங்கள்ல மட்டும் நீங்க ஆஸ்பா கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க ஆர்ம்ஸ் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட ரிமைனிங் இருக்க 14 மாவட்டங்களையும் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே அங்க இருக்க சில சமூகங்கள் இல்ல நீங்க ஆஸ்பாவை திரும்பி எடுத்துருங்க. அங்க இருக்க அப்போசிஷன் லீடர் இப்போ விசிங் அதை கொண்டு வந்தது தவறு அப்படின்றாரு. அங்க ஆளுகின்ற அரசும் அங்க அது தவறுன்றாங்க. சோ இருதரப்பு மக்களுமே அதை வெவ்வேறு பார்வையில பார்க்கறாங்க. மக்களுக்குள்ள சிக்கல் இருக்கு, இனக்குழுக்களுக்குள்ள சிக்கல் இருக்கு, வெவ்வேறா அவங்க முரண்படுறாங்க அப்படிங்கிறதுலாம் நீண்ட காலமா இருந்தாலும் வன்முறை இப்பதானே இருக்கு. அந்த வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது யார்? தவறு. வன்முறை 150 காலமாக இருக்கு, ஹிஸ்டாரிக்கலா இருந்திருக்கு, அதற்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கு. வன்முறையோட வீரியம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல், இதே அல்லது அமைச்சருடைய வீடுகள் தாக்கப்படக்கூடிய சூழல். இதே மணிப்பூர்ல கவர்மெண்டே பாம்பிங்ஸ் நடத்தி இருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ஷன் அங்க எடுக்கப்பட்டிருக்கு. NHRC அதிகமாக ஆக்ஷன்ஸ் ஸ்டேட் அத்தாரிட்டி மேல எடுத்தது வடகிழக்கு மாநிலங்கள்ல மணிப்பூர் அப்படின்ற போது அது இப்போ இல்லை, போன 5 ஆண்டுகளையோ 10 ஆண்டுகளையோ இல்லை. நம்ம 75 ஆண்டுகளாக பார்க்கும்போது அதிகமான NHRC கேசஸ் ஸ்டேட் அத்தாரிட்டி மேல ஃபைல் பண்ணப்பட்டது மணிப்பூர்ல அப்படின்ற போது அங்க பிரச்சனைகள் 75 ஆண்டுகளாக சுதந்திர இந்தியாலேயே இருந்திருக்கு, அதற்கு முன்னாடியும் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இதை
ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரச்சனையை வந்து நம்ம உடனடியாக தீர்க்க முடியாது. ஆனா கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் வந்து இல்ல இது இதனால் தான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு கவர்மெண்ட் சும்மா இருக்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பு வருதுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய அந்த நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்றது இன்னைக்கு அப்பீல்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட் முன்னாடி இருக்கு. சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பை ஸ்டேவும் பண்ணிட்டாங்க. அந்த தீர்ப்பு வந்து ஒரு ட்ரிகரா இருந்திருக்கு அப்படின்னு அதனால மட்டும் தான் பிரச்சனை வந்ததுன்னு சொல்ல முடியாது. அது வெறும் ட்ரிகரா தான். பிரச்சனை அப்படின்றது அண்டர்லைங் ஃபேக்டர்ஸ். ட்ரிகர் எங்க இருந்து வந்தது அப்படின்றது மட்டும் தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஓகே, ஏன்னா பிரச்சனை நீண்ட காலமா இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு சிக்கலாக மாநிலம் மாறி இருக்கிறது இப்பதானே இல்லையே. NHRC எதனால தொடர்ச்சியா இருக்கிறதுல சொல்றீங்க. மன்னிக்கணும், NHRC எதுக்காக வராங்க? ஒரு இன்டர்நெட் சேவையை முடக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பதட்டம். அதாங்க 144 வந்து கன்சிஸ்டன்ட்டா அந்த ஊர்ல போட்டுட்டே இருந்திருக்காங்க. NHRC எதுக்காக அங்க போறாங்க? எதுக்காக ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் வந்து மிஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு NHRC எதுக்கு போறாங்க? லா என்ஃபோர்ஸ்மென்ட் ஏஜென்சி இந்த 10 ஆண்டுகள்ல அதை சரி செய்ய முடியல. இன்னும் காலம் 10 ஆண்டுகள்லயும் இந்த 10 ஆண்டுகள்ல மெஜாரிட்டியான டைம் வந்து குவைட்டா தான் இருந்திருக்கு, பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. 2023 மேல தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் வயலன்ஸ். ஆனா அதுவுமே நடந்திருக்க கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. ரைட், பேசலாம் திரு பாலச்சந்திரன் சார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நீண்டகால சிக்கல், உடனடியாக ஒரு தீர்வெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. அல்லது இந்த வன்முறையோ அல்லது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸோ அங்கே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது, இது புதிதல்ல அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு ராமசாமி. அது தவிர இந்த சிக்கலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளிலையும் பணியாற்றியவர், அந்த பகுதி வடகிழக்கு மாநிலங்களை உணர்ந்தவர். அப்படிங்கிற இடத்துலேருந்து இது மாநில பிரச்சனையா, மத்திய அரசினுடைய பிரச்சனையா, அல்லது அந்த உள்ளூர் பிரச்சனையாக அதை பார்க்க வேண்டியிருக்குங்கிறீங்களா? இதனுடைய பிரச்சனை அப்புறம் இதெல்லாம் யூபிஎஸ் இந்த நார்த் ஈஸ்டர்ன் டெவலப்மெண்ட் வந்து மினிஸ்டர் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது. அதனால ஹோம் மினிஸ்டர் வந்து இமீடியட்லி இன்சார்ஜா இருக்காரு. இது உண்மை. இங்க பிரச்சனை இவ்வளவு பெருசா வந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னுடைய கருத்து, சோ ஹைகோர்ட் வந்து தேவையில்லாம ஒரு கருத்து சொன்னாங்க. ஒரு ஜட்ஜி இருக்காருங்கிறதுனால அவர் தேவையில்லாம ஏதாவது உணர்ந்தாருன்னா அவர் தேவையில்லாம உணர்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை இந்த நாட்டு குடிமக்களுக்கு உண்டு. அவங்களுக்கு இதை பத்தி பேச வேண்டிய தேவையே கிடையாது. அவங்களுக்கு வந்து மெய்த்திஸ் வந்து நீங்க எஸ்டி கொடுக்கறத பத்தி பரிசீலிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எவ்வளவு சென்சிட்டிவ் விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து மலைப்பகுதிகளில் வாழ்ந்திருக்க வேண்டும். மெய்த்திஸ் வந்து அங்க உள்ள பிளைன்ஸ்ல வாழ்றோம். ஏறக்குறைய 52% பிளைன்ஸ்ல வாழ்றேன். நான் இதுல வந்து வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில எஸ்சி எஸ்டி டிவிஷன்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தே ஆர் நாட் குவாலிஃபைட் டு பி டிக்ளேர்டு எஸ்டேட்ஸ். இதுதான் உண்மை. சரி, ஹைகோர்ட்ல இருந்து ஒரு அப்சர்வேஷன் வந்தது. ஒரு நல்ல நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் வந்திருக்கு, இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆல் பார்ட்டி மீட்டிங் உடனடியா கூட்டியிருக்கணும். குக்கீஸையும் கூட்டிருக்கணும். ஆல் பார்ட்டி மீட்டிங் போது அனைத்து குழுமங்களையும் சேர்த்து கூட்டியிருக்கணும். அப்ப நேர்மையாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா குக்கீஸுக்கு வந்து தெரியும் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியும். திரு முத்துகிருஷ்ணன் ரொம்ப கரெக்டா சொன்னாரு. அப்படியே மணிப்பூர் வந்து ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட். இந்த டெஸ்டிங் கிரவுண்ட் இன்டென்ஷனலா 1.5 வருஷமா இந்த மாதிரி பாயிலிங்ல வச்சிருக்காங்க. திரு பிரேன் சிங் அவர்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக கடந்து செல்லப்பட்டது. வீடியோல வர்ற வரைக்கும் இவங்க யாரும் வாய் திறக்கல. வீடியோல வந்ததுக்கு அப்புறம் பிரதம மந்திரி வந்து என்ன சொல்றாரு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில், ராஜஸ்தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, அதுதான் அவங்களுக்கு தெரியுது. ஏன் யூபியில் நடக்கலையா, தமிழ்நாட்டில் நடக்கலையா, கேரளாவில் நடக்கலையா? இது வந்து ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டியில் நடக்கிற ஒரு குற்றம். அப்ப இந்தியாவிலேயே இந்த குற்றம் அதிகமா நடக்குது. அவருடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, 2 காங்கிரஸ் மாநிலத்தை சுட்டிக்காட்டி அப்படிப்பட்ட வன்முறைகள் தடுக்கப்பட வேண்டும், நம்முடைய சகோதரிகள் இப்படி இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அடுத்து அந்த முதலமைச்சர் என்ன சொன்னாரு, அவரை கேட்கிறாங்க, இந்த மாதிரி வந்து 2 பெண்கள் நிர்வாணமாக இழுத்து செல்லப்பட்டாருன்னா இதுபோல் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அப்ப இவையே சும்மா இருந்தாரு. இந்த பல சம்பவங்கள் நடக்கும்போது